22 பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. நிதி ஆயோக் வெளியிட்ட நிலையான வளர்ச்சி இலக்குகளுக்கான குறியீட்டில் தமிழ்நாடு 2வது இடத்தில் இருக்கு. தமிழ்நாட்டோட சமூக பொருளாதார வளர்ச்சியை ஒன்றிய அரசின் பொருளாதார ஆலோசனை குழு அறிக்கை தாக்கல் செஞ்சிருக்கு. இந்த சமூக முன்னேற்ற குறியீட்டில் பெரிய மாநிலங்களோட ஒப்பிடும்போது தமிழ்நாடு 63.33 புள்ளிகள் பெற்று தேசிய அளவில் முதலிடத்தில் இருக்கிறோம். இந்தியா முழுக்க 11.2 விழுக்காடு மக்கள் வறுமைக்கோட்டு கீழே வாழுகிற நிலையில தமிழ்நாட்டில் வறுமைக்கோட்டு கீழே இருக்கிறவங்க 1.43 விழுக்காடு தான். அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றதான் தாய் மாணவர் திட்டத்தின் மூலம் நம்ம திராவிட மாடல் அரசு உழைச்சிக்கிட்டு இருக்கு. எளிய மக்களையும் மருத்துவ சேவைகள் சென்று சேரணும்னு உருவாக்கி 2,25,00,000 மக்கள் பயனடைஞ்சிருக்க மக்களை தேடி மருத்துவ திட்டம் ஐநா அமைப்போட விருதை பெற்றிருக்கு. நேற்று கூட ஒரு செய்தி வந்துச்சு. உலக சுகாதார நிறுவனத்தின் வழிமுறைகளின்படி தொற்றா நோய்களின் கட்டுப்பாடு குறித்து ICMR நிறுவனம் நடத்தின சர்வேல மக்களை தேடி மருத்துவ திட்டத்தால உயர் ரத்த அழுத்தம் மற்றும் நீரிழிவு நோய் பெருமளவு கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கிறது என்று தெரிய வந்திருக்கு. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகமான அரசு மருத்துவர்கள் இருக்காங்க. அதிகமான MBBS சீட் இருக்கிற இடமும் தமிழ்நாடு தான். இந்தியாவிலேயே வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு நம்மோட அரசு மருத்துவமனைகளில் 1,16,733 மருத்துவ படுக்கைகள் இருக்கு. தொழில்துறையை பொறுத்த வரைக்கும் 39,666 தொழிற்சாலைகளோட இந்தியாவில் நாம தான் நம்பர் 1. 27,75,000 நபர்கள் பணிபுரிகிறார்கள். முதலீடுகள் மட்டும் 5.35 லட்சம் கோடி ரூபாயோட இந்திய அளவு 2வது இடம். நம்ம திராவிட மாடல் அரசின் பெண்களுக்கான சிறப்பு திட்டங்களால தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பெண் தொழிலாளர்களின் பங்கேற்பு விகிதத்தில் 47 விழுக்காட்டோட இந்தியாவிலே நம்பர் 1 இருக்கும். காற்றாலை மின் உற்பத்தியில தமிழ்நாடு 2வது இடம். சூரிய சக்தியில் 4வது இடம். புத்தாக்க நிறுவனங்களை உருவாக்குறதுல